புஷ்பா, உன் பிறந்த நாளைக்கு நீ ஆசைப்பட்ட மாதிரியே தேங்காய் பழம் உடைச்சு நல்லபடியா சாமி கும்பிட்டாச்சு. ஆமாங்க. அம்மா ஹாப்பி பர்த்டே. டேய் எத்தனை வாட்டி சொல்லுவ? அம்மாக்காக இன்னைக்கு ஃபுல்லா நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். சரி சரி. அம்மாவும் பொண்ணு பேசிட்டே நின்று நேரம் தான் ஆகும். அப்பாவும் கடை கிளம்பணும்ல. இன்னைக்கு ஒரு நாள் கடைக்கு போகாதீங்கப்பா. கடைக்கு போக கூடாதா? அமிர்தா குட்டி, கடைக்கு ஜாமான்லாம் வந்து இறங்குது. இறங்குனா இறங்கிட்டு போகுது. என்னடி நம்ம பொண்ணு இப்படி சொல்லிட்டு இருக்கா? எனக்கு ஒண்ணும் தெரியாதுப்பா. நீங்களாச்சும் உங்க பொண்ணாச்சு, நீங்களே பேசிக்கோங்க. எனக்கு இது தேவைதான். நான் ஆசைப்பட்டேன்னு கோவில் கூட்டிட்டு வந்தேன் பாத்தியா? நீங்களா கூட்டிட்டு வந்தீங்களாக்கும்? தாத்தா சொன்னாரு கூட்டிட்டு போன்ட்டு, அதனால வந்திருக்கீங்க. ஏன்னா கடைக்கு தான் போயிருப்பீங்க. ஏன்பா? சரி சரி, என்னதான் இருந்தாலும் உங்க அம்மா நீ வீட்டு கொடுக்க மாட்டியே? ஆமாப்பா, எனக்கு பிறந்த நாள்ல என்ன கிஃப்ட் வாங்கி கொடுத்தீங்க நீங்க? நான் என்ன கிஃப்ட் வாங்கி கொடுக்கறதுல இருக்கு? அப்பா கோவில் கூட்டிட்டு வந்துட்டேல, அது மட்டும் போதுமா? சரி, அம்மாக்காக நீ என்ன கிஃப்ட் வாங்கி வச்சிருக்க? அம்மாக்காக நானே ஒரு கிஃப்ட் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அப்படியாடி? ஆமாமா, எனக்கு தெரியாம நானே ரெடி பண்ணேன். என்னது? அதெல்லாம் சஸ்பென்ஸ். ஓ சரி சரி. அப்பா, அம்மாக்காக நீ கிஃப்ட் எல்லாம் கொடுக்க வேணாம். நான் கோயிலுக்கு வந்தாச்சு. அடுத்து என்னது? உங்க பொண்ணு என்ன கேட்க போறாலோ தெரியல. அப்பா, நம்ம 3 பேரும் சினிமா தியேட்டருக்கு போலாம்ப்பா. சினிமா தியேட்டருக்கா? ஆமாப்பா, அம்மாக்கு பிறந்த நாள்ல, அதனால எங்களை கூட்டிட்டு போங்கப்பா. என்னம்மா கடையில நிறைய வேலை இருக்குன்னு சொல்றேன் அப்பா. நம்ம கடையை தான் கட்டி அழுவுறீங்க. அமிர்தா, நான் சொல்றது நீ அப்படியே சொல்லிட்ட. போச்சுடா. புது படம் ரிலீஸ் ஆயிருக்குல, வாங்கப்பா போயிட்டு வந்துருவோம். அதெல்லாம் வேண்டாம். ஏன்பா வேணாங்கிறீங்க? நம்ம 3 பேரும் சேர்ந்து போயிட்டு வரலாமே. எங்கேயும் வெளியே கூட்டிட்டு போக மாட்டேங்கிறீங்க. சரி, படத்துக்கு வானாலும் வர மாட்டேங்கிறீங்க. ஏன்பா? இல்ல, நம்ம அத்தை இருக்காங்கல்ல, அப்புறம் அஜய் வேற இருக்கால, 3 பேர் மட்டும் போனா அவங்களுக்கு மனசு சங்கடமாயிரும். வேண்டாமா? ஏன்பா? உனக்கு சொன்னா புரியாது. நான் அஜய் கூட்டிட்டு போயிடலாம். அதெல்லாம் வேண்டாமா. அத்தை வாழ்க்கையை நல்லபடியா மாறட்டும். அப்புறம் நீ கேட்ட மாதிரி எல்லாரும் ஒன்னா சேர்ந்து தியேட்டருக்கு போயிட்டு வரலாம். என்னம்மா, சரியா? பாப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. அமிர்தா, வேணா விடு. அப்பா சொல்றது நியாயம் இருக்கும். நம்ம சந்தோஷத்துக்காக அடுத்தவங்க மனசை கஷ்டப்படுத்த கூடாது. இது உன் பொருளால வரும்லமா, அதுக்கு வேணா எங்கேயாவது வெளியே போக வேண்டியதான். என்னம்மா? சரிம்மா, அஜய் கூட்டிட்டு போலாம். சரி, கூட்டிட்டு போலாம். சரிம்மா, இப்ப வீட்டுக்கு கிளம்பலாமா? போலாமா. அக்கா, என் தங்கச்சி சவுண்ட் மாதிரி கேக்குது. அக்கா, ஹாப்பி பர்த்டேக்கா. டைம் சத்யா, என்ன இந்த பக்கம்? காலையில வீட்டுக்கு வந்திருந்தேன். நீ வழக்கம் போல எப்பவும் போற கோயிலுக்கு தான் போயிருக்கேன்னு சொன்னாங்க. வேற அதான் உன்னை பார்க்க ஓடோடி வந்துட்டேன். சரிடி. மாமா சத்யா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் மாமா, நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேம்மா. வீட்டுல மாமா எப்படி இருக்காரு? நல்லா இருக்காரு மாமா. அம்மா நல்லபடியா பாத்துக்கோங்கம்மா. சரிங்க மாமா. பா பாக்க நீங்களும் வீட்டுக்கு வாங்க மாமா. சரிம்மா, கண்டிப்பா வரேன். கடையிலே வேலை சரியா போயிருது. சரிம்மா, வரேன் ஒரு நாள். சரிங்க மாமா. சித்தி, அமிர்தா, சூப்பரா இருக்கீங்க சித்தி. தேங்க்யூ. இந்த ஃபிராக்ல ரொம்ப அழகா இருக்க. தேங்க்ஸ் சித்தி. ஆமா, நீ எதுலமா வந்த? ஆட்டோல வந்தேன் மாமா. சரிம்மா. புஷ்பா, நான் கடைக்கு கிளம்புறேன். சத்யாவோட ஆட்டோல வந்துறியா? நான் சாமி கும்பிட்டாச்சுல, இருங்க எல்லாரும் வீட்டுக்கு போலாம். நான் சாமி கும்பிடலையே. நான் சத்யா சாமி கும்பிடலன்னு சொல்றால. வண்டி எடுத்து நான் கடைக்கு கிளம்புறேன். நீ ஆட்டோல வந்துரு. சரி, போயிட்டு வாங்க. அமிர்தாமா, அப்பா அப்பா முன்னாடி போறேன், நீ சித்தியோட வாமா. சரிங்கப்பா, பொறுமையா போங்க. சரிம்மா. ஏமாமா, எங்க அக்காக்கு பிறந்த நாள்ல எங்க அக்கா தலைக்கு பூ கூட வாங்கி தரலையா நீங்க? நான் வாங்கி கொடுத்தேம்மா. நான் நேத்தே வாங்கி கொடுத்தாச்சு. உங்க அக்கா தான் வைக்காம வந்துட்டா. சரி, கிளம்புறேன் புஷ்பா. அம்மா, அழகா மயில் தோய் விரிச்சு ஆடுது பாரு. அட ஆமா, பார்க்கவே சூப்பரா இருக்கு. நான் போய் பக்கத்துல இருந்து பாத்துட்டு வரேம்மா. சரி, பாத்துட்டு வா. சித்தி, நீங்க வரீங்களா? நீ போய் பாத்துட்டு வா, நான் அம்மா கூட பேசிட்டு இருக்கேன். சரி சித்தி. அக்கா, மாமா தான் பூ வாங்கி கொடுத்தாருல, தலைக்கு வச்சுட்டு வர வேண்டியதானே? ஆமா, உங்க மாமா தான் பூ வாங்கி கொடுத்தாரு. ஏன்டி நீ வேற? நேத்தே வாங்கி கொடுத்தேன்னு சொல்றாரு. அதெல்லாம் சும்மா போய் முன்னாடி சும்மா சொல்லிட்டு போறாரு. அதெல்லாம் ஒண்ணும் வாங்கி தரல. சரி, வரும்போதாவது வச்சுட்டு வரலாம்க்கா. பரவாயில்லடி. என் தலையில பூ தட்டுமா வச்சுக்கிறியா? ஐயோ பரவாயில்ல விரி, எனக்கு தான் அடுத்த கல்யாணம் ஆக போகுது. நீ நிறைய பூ வச்சுக்கோ, பரவாயில்ல. சரி சரி, போறப்ப நான் உனக்கு பூ வாங்கி தரேன். சரிடி. இந்த சாரி நீ சூப்பரா இருக்கடி. காலேஜ்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒண்ணா எடுத்தோம். நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. நீங்க கலக்கறியே சுடிதார்லாம் போட்டுட்டு. பரவாயில்லையே, உங்க வீட்டாளங்களா சுடிதார் போட அலோவ் பண்ணிட்டாங்களா? ஆமா, யார் சொல்றது? உங்க மாமா ஓகே சொல்லிட்டாரு. அரே மாமாவா? ஆமாண்டி, அதான் போன வரப்பை சுடிதார் எடுத்துட்டு வந்தேன். நல்லா இருக்குக்கா. சரிடி. அப்புறம் வீட்டுக்கு போயிருந்தேன். அதான் சொன்னியே, என்ன காச்சு? உன் மாமியார் பொல பொலன்னு கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கு. அதாண்டி என்னன்னு தெரியல. என் மாமனார் கிட்ட ஏதாவது சொல்லிட்டு இருந்துச்சு மாமியாரு. எதர்ச்சியா வரவும் அப்படியே ஆஃப் ஆயிடுச்சு. என்ன விஷயமே தெரியல. எதுவா இருந்தா நமக்கு என்ன? ஆனா வீட்டுக்கு போனப்ப பரணி மாமா இருந்தாரு. அதேடி இவ்வளவு வருத்தமா சொல்ற? அதை ஏங்கா கேக்குற? மாமியும் மாமாவும் இல்லனா பரணி மாமா என் காதல சொல்லிருப்பேன். அடிப்பாவி, அதெல்லாம் வேணாடி. அட போக்கா, பரணி மாமா எவ்வளவு அழகா இருந்தா தெரியுமா? ஆனா அவர் ஒரே கலர் ட்ரெஸ் போட்டிருந்தான். ஒரு ரெட் கலரு, நானும் ரெட் கலரு. பாரா, ஏதான் நானும் என் பொண்ணு ஒரே கலர் ட்ரெஸ். பாத்தீல? பார்த்தேன். ஏண்டி? அட போக்கா, பரணி மாமா என் கூட சரியா கூட பேச மாட்டேங்கிறாரு. ஏங்கா இப்படி இருக்காரு? எல்லாம் போக போக பேசுவா, நீ ஒன்னும் கவலைப்படாத. நீ கோயிலுக்கு வந்திருக்க, சரி பரணி மாமாவை வண்டியில இறக்கி விடுங்கன்னு சொன்னா. அப்புறம் ஆட்டோல வந்திருக்கேன்னு சொன்ன. பெரிய மாமா கூட வண்டியில போய் விட்டுட்டு வாடான்னு சொன்னாரு. ஆனா உன் மாமியார் இருக்கே, ஐயோ, இந்த குருட்டு கிளவிதான் மாமா என் கூட போகடாமே பண்ணிருச்சுக்கா.
ஏன்னா பரணி மாமா கூட நான் வண்டியில வந்திருப்பேன். மாமா வண்டியில வந்திருந்தா எவ்வளவு சூப்பரா இருந்திருக்கும். நீ வருஷமா 4 வருஷமா அடி வாங்க போற. இது கோயில் டி. பரவாயில்லக்கா, எப்படியோ சான்ஸ் எல்லாம் மிஸ் ஆயிடுச்சு. வெடிடி பாத்துக்கலாம், ஒன்னும் அவசரப்படாதடி. வீட்டு சூழ்நிலை கொஞ்சம் சாதகமா முடியட்டும். அப்புறம் என் வீட்டு கொழுந்தனார உனக்கு பேசி முடிக்கிறேன். என்ன ஓகேவா? சரிக்கா. சரி சரி, கவலைப்படாதீங்க சித்தி. நான் வேணா பரணி சித்தப்பாட்ட சொல்லட்டுமா? பாத்தியா அவ முந்திரி கொட்டையில முந்திட்டு இருக்கா. ஆமா, நீயே சொல்லிடு பரணி சித்தப்பாட்ட. இப்பவே இப்ப சொல்லிடுறேன். ஒத்ததான் வாங்குவ. அப்புறம் சித்தி வருத்தப்படுறாங்களே, நம்ம தான் சொல்லணும். அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். விடு, அம்மா இருக்கேல. சரி தங்க, வேணா விட்டுரு. சரி சித்தி. சரி, மயில பாத்துட்டியா? மயில் எவ்வளவு சூப்பரா ரெக்க விரிச்சு ஆடுது. மயில்னா அப்படிதான் இருக்கும். சரிம்மா, கிளம்பலாமா வீட்டுக்கு? சரி வா போலாம். வாடி வீட்டுக்கு. ஐயோ நான் வரலக்கா. ஏண்டி வாடி போலாம். ஆமா தான் சொல்லிட்டு போனார்ல, ஆட்டோல வர சொல்லி சொன்னார்ல. இப்ப நீ வரல, நான் எதுல போறது? சரிக்கா வா போலாம். சாமி கும்பல நீங்க சித்தி. சரி பரவாயில்ல, நாளை கும்பிட்டுக்கலாம். சரி வா போலாம். சரிக்கா. அம்மா மதியம் எது ஸ்பெஷலு? என்ன ஸ்பெஷலு? என்னம்மா ஏதாவது புதுசா செஞ்சு கொடுக்கலாம்ல எனக்காக? உன் பர்த்டேல இன்னைக்கு. சரி சரி செஞ்சு தரேன் வா. ஜாலி. சரிம்மா வாங்க போலாம். என்ன பாஜி குட்டி முடிச்சிட்டீங்களா? எங்க அம்மாவை காணா? அம்மா வெளியே போயிருக்கா. எங்க போயிருக்காங்க? ஏதோ வாக்கிங் போறேன்னு சொன்னா. என்னது வாக்கிங் போயிருக்காங்களா? ஆமாப்பா, என்கிட்ட அப்படிதான் சொல்லிட்டு போனா. சரி சரி, இந்த காப்பியை குடி. இல்ல மச்சி, கொஞ்ச நேரம் ஆகட்டும். அட சூடா போட்டுக்கே அம்மாச்சி, குடிப்பா. சரி மச்சி. அத்தை எனக்கு பர்த்டேல உங்களுக்கு முத விஷ் பண்ணணும். உங்க அத்தைக்கு எதுக்கு நீ வாழ்த்து சொல்லணும்? ஏன் மச்சி? நடந்ததெல்லாம் மறந்துட்டியா நீ? உங்க அம்மா எப்பெல்லாம் பேசினாவ இதோட துரத்துறன்னு நினைக்கிறா. அவளுக்கு போய் வாழ்த்து சொல்ல போறியா நீ? ஆஹா, சரி மச்சி. உனக்கு நடந்ததை என்னைக்கு நம்ம மறக்கவே கூடாது. என்னப்பா? சரி மச்சி. அது சரி, நீ அம்மாவும் நேத்து வெளியே போயிட்டு வந்தீங்களே, இந்த கோவமா வந்தியே, நீ சொன்னதெல்லாம் உண்மையாவா? ஆமா மச்சி. நேரடியா பாத்தியா? ஆமா, நேர்ல பார்த்தா நான் சொல்றேன். உங்க அப்பனுக்கு என்ன கொழுப்பு இருக்கும்? உங்க அம்மா விட்டு இன்னொரு பொண்ணை தேடி போறானாக்கும். இதெல்லாம் சும்மா விடக்கூடாது. உங்க தாத்தாட சொல்லி அந்த ஆளை ஒன்று இல்லைன்னு பண்ணணும். முன்னாடி எதுவும் சொல்லக்கூடாது. சரி காப்பியை குடி. தாத்தா இடம் சகவாசமா நான் சொல்லிக்கிறேன். சரி மச்சி. இந்த ஆளை என் அப்பன்லாம் சொல்லிட்டு இருக்காதீங்க. அப்பன் தொப்பி மண்டைய. அந்த மூஞ்சிக்கு இன்னொரு பொண்ணு தேவைப்படுதாக்கும். என்னத்த சொல்றது? வா நீ காப்பியை குடிப்பா. அம்மாச்சி இதோ வாரேன். சரி மச்சி. கோவத்துல காப்பி கிளாஸ் கீழே போட்டோமே, இந்த ஆள் கூட இன்னொரு பொண்ணை பார்த்ததுல இருந்து எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. சி, ஏன் தான் இப்படி இருக்கானு தெரியல அந்த ஆளெல்லாம். என்னம்மா நான் கேட்ட மாதிரி பூரி சுட்டிட்டியா? சுட்டிட்டேன்ப்பா, இந்த சாப்பிடு. குடுமா, ரொம்ப பசிக்குது எனக்கு. சாப்பிட்டுட்டு 2-3 சுட்டி எடுத்துட்டு வரேன். சரிம்மா. சொல்லு டார்லிங், காலையில எனக்கு ஃபோன் பண்ணிட்ட. என்ன சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். நீ சாப்பிட்டியா? நான் இன்னமேட்டு தாங்க சாப்பிடணும். ஏன் டார்லிங் இன்னும் சாப்பிடாம இருக்க? நேர்ல இருந்து நான் ஊட்டி விட்டுமா? அதெல்லாம் வேண்டாம். இவ்வளவு அழகா குழஞ்சு பேசுறேன் என்கிட்ட. அட போங்க. போங்களா? நேத்துதான் உன்னை பாத்துட்டு வந்தேன். எனக்கு உங்க நினைப்பாவே இருக்கு. ஓஹோ அப்படியா? சாப்பிட்டு நேர்ல உன்னை பார்க்க வரட்டுமா? பதில் சொல்லு டார்லிங். சரி வாங்க, உங்களுக்காக நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அப்பா, என்ன ஒரு சிரிப்பு, அப்படியே மனசை பறிக்கிற மாதிரி இருக்கு. ஓஹோ அப்படியா? சரி, வரும்போது அப்படியே 50,000 பணம் எடுத்துட்டு வாங்க. 50,000? அது போதுமா? இப்போதைக்கு அது போதும். சரி, சாப்பிட்டு வரும்போது உனக்காக பணமும் மல்லிப்பூவும் எடுத்துட்டு வரேன். எனக்காக நீ வெயிட் பண்ணு. ஓகே பை. பை டார்லிங். என் டார்லிங்க்கு எப்பவுமே என் நினப்பு தான். ஏங்க வா பாண்டியம்மா. அவங்க முன்னாடி வந்து எவ்வளவு நேரமா நிக்கிறேன். என்ன நினைப்புல இருக்கீங்க நீங்க? என்ன டார்லிங் இப்படி பேசுற? நான் ஓ நினைப்புல தான் இருந்தேன். அது இருக்கட்டும். அட என்னப்பா சாப்பிடாம போன்ல பேசிட்டு இருக்க நீ? இந்தா சாப்பிடு. இல்லம்மா, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேம்மா. ஆசையா பூரி கேட்ட அம்மா கிட்ட சாப்பிடுப்பா. கண்டவங்களுக்காக நீயே எந்திரிச்சு நிக்கணும். பரவாயில்லம்மா, பாண்டியம்மாட்ட கொடுங்க, அவ சாப்பிட்டோம். நம்ம 2 பேருக்கு மட்டும் தான் போட்டிருக்கேன். நீ பசிக்குதுன்னு சாப்பிடுறேன்னு சரி சுட சுட எடுத்துட்டு வந்தா சாப்பிட்ற நேரத்துல கண்டவங்களாம் வந்துருவாங்க உங்களுக்கு. நிம்மதியா நீ சாப்பிட கூட விட மாட்டாங்க உங்களுக்கு. காலங்காத்தால நம்ம வீட்டுல என்ன வேலை உங்களுக்கு? பேசிட்டு அப்புறமேட்டு சாப்பிட்டுக்கிறேன், உள்ளார போ. சரிப்பா, சாப்பிட்ற நேரத்துல வந்து உயிரை வாங்கிக்கிட்டு வேற வேலை இல்லை இவளுக்குலாம். பசிக்குதுன்னு சொன்னாலும் அம்மா பூரி போட்டாங்க. நீ பாட்டுங்க, அதெல்லாம் எனக்கு தேவையே இல்ல. என்னாச்சுன்னு உங்க அம்மா என்கிட்ட கோவப்பட்டு சிலிப்பிட்டு போறாங்க. நான் என்ன அப்படி செஞ்சுட்டேன்? நான் தாலி கட்டின என் புருஷனை பார்க்க வந்திருக்கேன். உங்களை பார்க்க நான் வீட்டுக்கு வரக்கூடாதா? உங்க அம்மா இவ்வளவு கோவப்பட்டு பேசிட்டு போறாங்க. வயசானவங்க ஏதோ கோவப்படுவாங்க. சுகர் பிரஷர் இருக்கனால அவங்க அப்படிதான் பேசுவாங்க. அதை நீ பெருசா எடுத்துக்காத. உங்க அம்மா பத்தி இப்பவா தெரியும்? அப்பவே தெரியும் உங்க அம்மா சரியான சிடுமூஞ்சின்ட்டு. என்னமோ என்கிட்ட பேசிட்டு போகுது. சிடுமூஞ்சி, லூசு பைத்தியம். சரி விடுன்னு சொன்னேன்ல, இப்ப என்ன? உங்க அம்மா பத்தி சொன்னாலும் கோவம் வந்துருச்சு உங்களுக்கு? அதெல்லாம் இல்ல, நான் கோவமே படல. என்ன விஷயம்? காத்தாலே வீட்டுக்கு வந்திருக்கியே. என்ன விஷயமா? சரி அது இருக்கட்டும். நான் வரதுக்கு முன்னாடி டார்லிங் யார்ட்ட பேசிட்டு இருந்தீங்க? யார் அது? ஆகா, கண்டுபிடிச்சிட்டாலே. என்ன முணுமுணுக்குறீங்க? பதில சொல்லுங்க. அதுவா, என் ஃப்ரெண்ட் அசோக் இருக்கான்ல, அவனை இப்பெல்லாம் வர வர டார்லிங் தான் சொல்லி கூப்பிடுறது. என்னது, உங்க ஃப்ரெண்ட டார்லிங் சொல்லி கூப்பிடுறீங்களா? ஆமா பாண்டியம்மா.
இப்பெல்லாம் அவன் என்னை அப்படிதான் கூப்பிட சொல்றான். என்னது இது கிறுக்குத்தனமா இருக்கு? அவன் அப்படி சொல்றான், என்ன பண்றது? சரி நானும் கூப்பிடுறேன்னு சொல்லிட்டேன். அதானா இல்ல வேற எதுவும்? ஐயோ நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லம்மா. ஆனா உள்ளார இருந்து பாத்துட்டே இருக்கேன். என்னைய பேசுறது பத்தாதுன்னு என் பிள்ளைங்க குறை பேச வந்துட்டியா நீ? நான் உங்ககிட்ட தான் பேச வந்திருக்கேன். உங்க அம்மா கொஞ்சம் அமைதியா இருக்க சொல்லுங்க, இல்லன்னா என்ன நடக்கும்னு தெரியாது. அம்மா நான் தான் உள்ளார போன்னு சொன்னேன்லம்மா. நானும் வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன். லூசு பைத்தியங்கறா, சரியா லூசு பைத்தியமா இருந்துட்டு என்னைய சொல்றானே விட்டுறலாம். ஆனா எம்புடு தன்னடக்கமான பிள்ளை பெத்திருக்கேன் நானு. ஒன்னே சந்தேகப்படுறா இவ. என் பொண்டாட்டி வீட்டுக்கு வரும்போது நானும் என் ஃப்ரெண்டு கிட்ட டார்லிங்னு சொல்லி பேசிட்டேன். அதனால என்னை கேட்கறா யார்கிட்ட பேசினேன்ட்டு. சந்தேகப்படுறதுக்கு ஒரு அளவு வேணா? கண்டவளா என் பையன் கிட்ட சந்தேகப்படுத்திட்டு. உங்களுக்கு எனக்கு பிரச்சனையே இல்ல. நான் என் வீட்டுக்காட்ட பேச வந்தேன். இதுக்கு தேவையில்லாம மூக்க நுழைக்கிறீங்க வந்து. புருஷனு பொண்டாட்டி தனியா பேசும்போது இப்படிதான் சுத்தமா நான்சென்ஸே இல்லாம பேசுவீங்களாக்கும்? கொஞ்சம் கூட அறிவில்லை உங்களுக்கு? ஏய் யார பார்த்து அறிவில்லையான்னு கேக்குற? அப்படி கேளுப்பா.